பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த நாளில் நம்ம தியானிக்கவிருக்கிற வசனம் ரோமர் 8வது அதிகாரம் 10வது வசனம். பொதுவாகவே நமக்கெல்லாம் ஜுரம் வந்துட்டா செக் பண்ணி பார்ப்போம். தெர்மாமீட்டர் வைக்கிறதுக்கு முன்னாடியே தொட்டு பார்ப்போம். சூடாக இருக்கா, நமக்கு ஜுரம் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம். அப்போ அதே மாதிரி தான் இன்றைக்கி கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னா சிம்டம்ஸ் இருக்குது. அந்த சிம்டம்ஸ் என்னன்னு இந்த வசனத்தில் நம்ம பார்க்கலாம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும். இயேசு நமக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா பாவத்துக்கு மரித்ததா இருக்குமா நம்ம சரீரம்? அது எப்படி அப்படின்னா, செத்த போனத்துக்கிட்ட போயிட்டு யாராவது போய் திட்டினாலோ அடித்தாலோ திரும்பி வந்து ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுமா? அதே மாதிரி தான் ஒரு பாவத்தை நம்ம பார்க்கும்போதும் பாவத்துக்கு செத்தவனாக நம்ம இருக்கணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாரு. அப்படி இருந்தால் தான் ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறாருன்றதே கன்ஃபார்ம். அதே போல் இன்னொரு அந்த காரியத்தை பாருங்கள், ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். அப்போ மாம்சம் செத்து இருக்கணும், ஆவி ஜீவன் உள்ளதாக இருக்கணும் நீதிக்கு. அப்போது நம்ம ஆவிக்குரிய மனுஷனா நீதிக்காக, ஆண்டவருடைய நீதிக்காக என்னென்ன நன்மையை செய்யணும் அதை தான் யோசிக்கணும். அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா, நம்ம ஆண்டவருக்காக நீதி செய்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் உள்ளே இருக்கிறார், இயேசு உள்ளே இருக்கிறார். அதே போல் பாவத்தை பார்க்கும்போது பாவத்துக்கு நம்ம துணை போகாமல் பாவத்தை விட்டு ஒதுங்கி போகிறோன்னா இயேசு உள்ளே இருக்கிறாரு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.